தமிழகமானவருக்கும் வணக்கம். நம்மளோட மேஃபி ஆப்ல சம்மர் ஆஃபரா ஜஸ்ட் 699க்கு உங்களோட ஃபேவரட் ப்ளூடூத் காலிங் ஆப்ஷனோட இருக்கிற SS12 ஹெட்போனும் JBL டைப் மெட்டல் மினி ஸ்பீக்கரும் மல்டிபிள் சார்ஜ் கேபிளும் இது கூட மொபைல் OTG ஃபேன் அண்ட் USB LED லைட் இந்த 5 பொருளும் ஜஸ்ட் 699க்கு நம்மளோட மேஃபி ஆப்ல சம்மர் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்காங்க. இதை நீங்க ஆண்ட்ராய்ட் மொபைலா இருந்தா மேஃபி ஆப்லயும், அப்படி இல்லைன்னா mafei.com அப்படின்ற வெப்சைட்ல நீங்க பை பண்ணிக்கலாம். அண்ட் ஆல் ஓவர் இந்தியா பார்சல் கேஷ் ஆன் டெலிவரியோட இந்த ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கு. நீங்க அட்வான்ஸா ஜஸ்ட் 99 மட்டும் பே பண்ணா போதும், இந்த காம்போ உங்க வீடு தேடி வரும். சோ மிஸ் பண்ணாம இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. கடந்த 6 மாசமா இந்த எலெக்ஷன் பரபரப்பா இருந்த அந்த சூழல் மாதிரி இயல்பு நிலைக்கு திரும்பும் அப்படின்னு பார்த்தா, இந்த மழை நல்லா பயங்கரமா ஜோன்னு பெஞ்சதுக்கு அப்புறம் இந்த கடைசி இந்த சாரல் வீசும்ல, ஸோ அந்த மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சு 4 நாள் ஆகுது. சரி 4 நாள் ஆடிச்சு சரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சேத்துல இந்த மழை பெஞ்ச சேத்துல கால் வச்சு நடந்து போகும்போது ஒரு நச நசன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி நசன்னு இன்னமும் எலெக்ஷன் முடிஞ்சு 4 நாள் ஆனதுக்கு அப்புறம் கூட இன்னமும் விஜய் டிவிக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிட்டே இருக்கிறானுங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயை இந்த எலெக்ஷன்ல அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணி விஜயெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு அவங்க விஜயை ரொம்ப சாதாரணமா இட போட்டதான் எலெக்ஷன் முடிஞ்சும் இவனுக்கு இன்னமும் இந்த டிவிகே பத்தியும் விஜய் பத்தியும் பேசுறதுக்கான மிக முக்கிய காரணங்கள். இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் விஜய் அவர் வந்து ஒரு தனியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த பொலிட்டிக்கல் கேம்லயே பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் ஒன்று பண்ணி விட்டு போயிட்டாப்ல. விஜய் அரசியலுக்கு வரும்போது இங்க 50-60 வருஷமா பரம்பரை ஒரு கட்சி இருக்குது. அதே மாதிரி பல கட்சிகள் இங்க பல வருஷமா இயங்கிட்டு தான் இருக்கு. இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சு விஜய் என்னப்பா பண்ணிட போறாரு அப்படின்னு, இப்ப வந்து விஜய் என்ன பெருசா கிழிச்சிட போறாரு அப்படின்னு கேட்ட எல்லாருக்கும் விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, எப்ப வந்தன்றது முக்கியம் இல்லடா, புல்லட் எப்படி இறங்குதுன்றதுதான் முக்கியம். விஜய் பொலிட்டிக்கல் என்ட்ரி ஆகி அவர் சந்திச்ச இந்த முதல் எலெக்ஷன் அப்படின்றது இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கோலாகலமான ஒரு திருவிழா மாதிரியான ஒரு எலெக்ஷனை யாரும் பெருசா பார்த்திருக்க மாட்டாங்க. என்னமோ இந்த தீபாவளி பொங்கல் இந்த திருவிழாக்கெல்லாம் ஊருக்கு சந்தோஷமா போயிட்டு இந்த ஊர்ல டைம் ஸ்பெண்ட் வர்றாங்களே, கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி பொங்கலுக்கு ஊருக்கு வர மாதிரி கூட்டமா வண்டியா குடும்பமா அட 2 ஃபிளைட்டு மாதிரி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இந்த ஒரே ஒரு ஓட்டு போறதுக்காகலாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து வெளியூருக்கும், வெளியூர்ல இருந்து சென்னைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு என்ன சொல்ற ஒரு திருவிழாக்கு ஊருக்கு போற ஒரு ஃபீலை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு திருவிழா மோட வந்து இந்த எலெக்ஷன்ல மாத்தி விட்டாரு விஜய். காசு கொடுத்தா கூட ஓட்டு போட வரமாட்டானுங்க, ஆனா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஃபிளைட்டு பிடிச்சி வரானுங்க. அதெல்லாம் தாண்டி ட்ரெஸ் கோடு, இப்போ விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கோட்ல வந்து வாக்கு செலுத்துங்கன்னு விஜய் சொல்லவே இல்லை. ஆனா அந்த விஜய்க்காக புதுசா ட்ரெஸ் எடுத்து, எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்காக புதுசா ட்ரெஸ் எடுத்து வாக்கு செலுத்தின மொதல் கட்சி டிவிகேவா தான் இருக்கும். ஆக்சுவலா வேற எந்த கட்சியிலும் இப்படி நான் ஒரு விஷயத்த பார்த்ததே கிடையாது. இன்னொன்னு, எலெக்ஷனோட ஆஸ்பர் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, வாக்கு செலுத்தினதுக்கு அப்புறம் இந்த கட்சி தான் நாங்க வாக்கு செலுத்தணும் அப்படின்னு வெளியில வந்து சொல்லவே கூடாது, அது வந்து தப்பு. அதே மாதிரி எலெக்ஷன்ல வாக்கு செலுத்த போகும்போது அந்த கட்சியோட சின்னத்தை கொண்டு போகக்கூடாது, அந்த சின்னத்தெல்லாம் காட்டவே கூடாது, எந்த விதமான ஒரு கை சைகளும் காட்டக்கூடாது. ஆனா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிவிகே பண்ண சம்பவம்ன்றது அது வேற மாதிரி. இந்த காஸ்டியூம் வச்சு அவன் டிவிகேக்கு தான் ஓட்டு போடுறான்ற அளவுக்கு அவன் வந்துட்டு அந்த காஸ்டியூம் அந்த யூனிஃபார்மே போயிருந்தான். ஒயிட் கலர் ஷர்ட்டு ப்ரௌன் கலர் பேண்ட் அப்படின்னு. அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டு ப்ரௌன் கலர் பேண்ட்டை பார்த்தாலே ஓகே இது வந்து டிவிகேக்கு தான் ஓட்டு போட போகுது அப்படின்னு ஈஸியா கெஸ் பண்ற அளவுக்கு, நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன், இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டேன்னு அவனே வந்து வாலண்டியரா சொல்ற மாதிரி ஒரு வேற மாதிரியான ஒரு எலெக்ஷனை மாத்தி விட்டாப்ல விஜய். இதெல்லாம் பார்த்த மற்ற கட்சிகள் கொஞ்சம் ஷாக் ஆகிதான் இன்னமும் இந்த டிவிகே பத்தியும் இந்த விஜய் பத்தியும் பேசிட்டு இருக்கான மிக முக்கிய காரணம். விஜய் இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த எலெக்ஷன்ல கொடுப்பாரு அப்படின்றத மற்ற கட்சிகள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசியல் விமர்சகர்கள், இந்த அரசியல் கணிப்பாளர்கள் சொல்லிட்டு ஒரு சில பேர் சுத்திட்டு போனாங்களா, அவனுக்கு கொடுத்த அந்த தப்பான ரிப்போர்ட் தான் விஜய் வந்துட்டு பயங்கரமா அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுக்கான மிக முக்கிய காரணமே. ஆக்சுவலா இந்த கள நிலவரம் என்ன அப்படின்றத இந்த அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு ஓகே இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றத இவனுங்க வந்துட்டு ஆராயவே கிடையாது. சும்மா மேலோட்டம் 19 ஒரு நடிகன் தான்ப்பா, நடிகன்னா கூட்டம் வரதான் செய்யும், நடிகன்னா ஆளுங்க பார்க்க தான் செய்வாங்க அப்படின்னு ஒரு 19 ரிப்போர்ட் தான் கொடுத்தாங்களே தவிர கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றதே இவனுங்க சுத்தமா கணிக்கவே இல்லை. இங்க வெற்றியோ தோல்வியோ, ஆனா ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணல. இதுவே இந்த பல வருஷமா இந்த பரம்பரை இருக்கிற கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கம் தான். அந்த ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ற அளவுக்கு அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றதை கொண்டு போய் அந்த கட்சிகிட்ட சேர்க்காது அந்த கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கம். ஆக்சுவலா இந்த கணிப்பாளர்லாம் என்ன நினைச்சிட்டானுங்க அப்படின்னா, விஜய் வந்து ரஜினி கூட கம்பேர் பண்ணிட்டானுங்க. ஆக்சுவலா இப்ப ரஜினியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா இருந்தாரு. அவரும் வந்து நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் அரசியலுக்கு நான் வந்து இதோ கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாரு. ஆனா கட்சி ஆரம்பிக்கல பாத்தியா, அந்த மாதிரி இருந்தாலும் காலியாடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா விஜய் பாத்தீங்கன்னா
பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாரு. நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாரு, கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சா மாநாடு போட முடியுமான்னு கேட்டா மாநாடு போட்டா அப்படின்னாரு. சரி மாநாடு நீ போடலாம், ஆனா வந்துட்டு பிரச்சாரத்துக்கு போக முடியுமா? பிரச்சாரத்துக்கு போக முடியும் அப்படின்னு காமிச்சாரு. சரி நீ பிரச்சாரத்துக்கு போலாம்பா, 234 தொகுதியிலும் உனக்கு முதல்ல நிக்கிறதுக்கு கேண்டிடேட் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா 234 தொகுதியும் கேண்டிடேட் நிக்க வச்சாரு. அதே மாதிரி சரி ஓகேப்பா 234 நிக்க வச்சிட்ட, பூத்துல உட்கார்றதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு கேட்டானுங்க. மத்த கட்சியில இல்லாத அளவுக்கு டிவிகேக்கு பாத்தீங்கன்னா அவன் விடிய விடிய காத்துட்டு இருக்கிறான், அவன் இந்த இடத்தோட நவுறவே மாட்டான் அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு கவனமா இருந்தா அந்த பூத்துல செயல்பட்டாங்க. இதெல்லாம் தாண்டி இவங்க கணிக்காத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே மாதிரி இந்த ட்ரெஸ் கோடு, பூத்துல உட்கார்றதுக்கு ஆள் இருக்கா, கேண்டிடேட் உன்கிட்ட இருக்காங்களா அப்படின்னு கேட்ட நிலைமை மாறி இன்னைக்கு குடும்பமா கும்பலா வந்து ஒரே யூனிஃபார்மா வந்து அந்த வாக்கு செலுத்தினது இருக்குல்ல, அதுதான் இவங்க வந்துட்டு பயங்கர ஷாக் ஆனது. ஆக்சுவலா இவங்க என்ன நினைச்சானுங்கன்னா, ரஜினி எப்பேற்பட்ட ஸ்டார், அவரே வந்து சொல்லிட்டு அப்புறம் ஜகா வாங்கிட்டு போட்டாரு, இந்த ஆள் எங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா சொன்ன மாதிரி கட்சி ஆரம்பிச்சால, கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆளானப்பட்ட விஜயகாந்தே அடிச்சு நவுத்தி விட்டோம், இவெல்லாம் எந்த மூலிக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஆனா இங்க இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டியே மொத்தமா வேறையா இருந்து இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, விஜய்ன்ற ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா ஒரு சொகுசான ஆளு, அந்த ஆள் பாத்தீங்களா நீங்க பாருங்க ஒரு நடிகை, அந்த நடிகை மாதிரியே பெர்ஃபார்மன்ஸ் பண்றப்பல அவர் வந்து இறங்கி வரணும்ப்பா, இறங்கி வந்துதான் அரசியல் பண்ணணும், இந்த ஆள் மேல இருந்து அரசியல் பண்றான் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இவனுங்க பேசிட்டு இருந்து. ஆனா இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, விஜய் இந்த எலெக்ஷன்ல பண்ணது ரிவர்ஸ் ஃபார்மட். பொதுவா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நான் இது, என் கட்சி இது, என் கொள்கை இது, நான் வந்தா இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட பேசி அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட போய் அணுகி அவங்க வீட்டுக்குள்ள ஒருத்தரா மாதிரி இந்த வாக்கு கேட்கறதுன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா விஜய் இந்த எலெக்ஷன்ல பண்ணது அப்படியே ரிவர்ஸ் ஃபார்மட். விஜய் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னாலான உதவிகளை தொடர்ந்து இந்த மக்களுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அதுவும் கிட்டத்தட்ட 1996 இருந்தே இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி கொடுக்கறது, இலவச பள்ளி, இலவச கணினி கொடுக்கறது, தன்னோட பிறந்த நாளுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம் கொடுக்கறது, இந்த கல்வி விருது இருக்குல்ல நம்ம விஜய் இப்பதான் கொடுக்குறாருன்னா அதை பார்த்தீங்கன்னா 2012 2013 இருந்தே கொடுத்துட்டு இருக்குது. தன்னோட செலவுல பல இன்ஜினியர்ஸை உருவாக்குனது, தன்னோட செலவுல பல ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறது, இந்த தையல் மிஷின் கொடுக்கறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஊனமுற்றவங்களுக்கு சைக்கிள் கொடுக்கறது, முக்கியமா இந்த சீர்வரிசையோட கல்யாணம் பண்ணி வைக்கிறது, கொரோனா நிவாரணத்துக்கு கோடி கோடியா கொடுக்கறது, வெள்ள நிவாரணத்துக்கு கோடி கோடியா கொடுக்கறது, விஜய் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம கேரளாவுக்கும் கொடுக்கறது, பாண்டிச்சேரிக்கும் கொடுக்கறதுன்னு ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னாலான உதவிகளை செஞ்சுட்டு தான் இருந்தாரு. நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு 5 லட்சம் ரூபாய் அவர் கொடுத்திருக்கிறார். அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மற்ற நடிகர்களும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய இந்த மருத்துவ பரிசோதனை கருவிகள் வாங்குவதற்கு, கொரோனா தொற்று நோய்க்காக எங்களுடைய அரசு பணிபுரிவதற்கு உதவுகின்ற வகையில் தாராளமாக முன்வந்து நிதி உதவி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமா இந்த தூத்துக்குடி கலவரத்துல இருந்தாங்க இல்லையா, அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தலா 1 லட்சம் கொடுக்கறது. நள்ளிரவில் தூத்துக்குடிக்கு சென்ற நடிகர் விஜய் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிதியுதவி அளித்துள்ளார். தூத்துக்குடியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த ஸ்னோலின் என்கிற பெண் வீட்டிற்கு நேற்று நள்ளிரவில் திடீரென இருசக்கர வாகனத்தில் 2 பேர் வந்துள்ளனர். அவர்கள் யார் என்று பதற்றத்துடன் ஸ்னோலின் பெற்றோர் பார்த்துள்ளனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் இருந்து இறங்கிய நடிகர் விஜய் ஆறுதல் தெரிவிக்க வந்ததாக கூறியுள்ளார். இதனையடுத்து வீட்டிற்குள் சென்ற விஜய் ஸ்னோலின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். மேலும் அவர்களிடம் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த ஜான்சி என்பவர் வீட்டிற்கும் விஜய் சென்று ஆறுதல் கூறி நிதி வழங்கினார். அதே மாதிரி இலங்கைக்கு சுனாமி நிவாரண நிதி, இந்த பொருள் உதவி, பண உதவி, நலத்திட்ட உதவிகள்னு தொடர்ந்து ஒவ்வொரு காலத்திலையும் விஜய் மக்களுக்காக செஞ்சுட்டு தான் இருக்காப்ல. விஜய் பண்ணதுல மாஸ்டர் ஸ்ட்ரோக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கல்வி விருது வழங்குறது தான். ஆக்சுவலா இந்த பணம் கொடுக்கறது, அந்த உணவுப் பொருட்கள் கொடுக்கறது அப்படிலாம் தாண்டி இந்த எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணாலே மொத்த குடும்பம் பாத்தீங்கன்னா ஓகே நம்ம பிள்ளையோட எஜுகேஷனுக்கு ஒருத்தவங்க உதவி பண்றாங்க, அதே மாதிரி நம்ம பிள்ளை நல்லா படிச்சு வந்ததுன்னா இவங்க அந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னும் போது நம்ம பிள்ளை இன்னும் நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுத்துனா இவங்களை போய் ஈஸியா மீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விஜய் உருவாக்குனது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஓகே நம்மளும் நல்லா படிச்சு விஜய் கையில விருது வாங்கணும் அப்படின்ற ஆர்வம் படிக்கிறவங்களுக்கு நிறைய வந்தது. இதெல்லாம் தாண்டி
இப்போ ஒரு ஸ்டேஜ்ல ஏறி ஒரு பையன் அந்த விருது வாங்கும்போது போட்டோ எடுக்கிறாங்கன்னா அவங்க கூட மொத்த குடும்பம் நிற்குது இல்லையா? அப்போ அந்த குடும்பத்துல ஒருத்தரா விஜய் ஆட்டோமேட்டிக்கா மாறாரு. அந்த போட்டோ ஃப்ரேமை பார்க்கும்போது அந்த குடும்பத்துல ஒருத்தரா அவங்க வீட்டு செவுத்துல தொங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க பாத்தீங்கன்னா ஓட்டை கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப விஜய் இவ்வளவு நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு இல்லையா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறவங்க அவங்க ஏதோ ஒரு தொழில ஈடுபட்டு அவங்களோட சொந்த வருமானத்துல மக்களுக்கு ஏதாவது நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ அரசியல்ல இருந்து இந்த கவர்மெண்ட் கஜானால இருந்து எடுத்து பண்றதுன்றது வேற. ஆனா அவங்க ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு துறையில உழைச்சி அந்த காசு எடுத்து மக்களுக்கு கொடுக்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை செய்யறது தான் இங்க கஷ்டம். சோ விஜய் ஆரம்பத்துல இருந்தே மக்களோட மக்களா தன்னை கனெக்டிவிட்டியில வச்சுட்டு தான் இருந்தாரு. அன்பு தம்பி இளைய தளபதி விஜய் அவர்கள் மனித பாங்கு, இந்த சமூகத்தின் மேல பற்று இருக்குது அவர்களுக்கு, இல்லாத ஏழைகளுக்கு அவர் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். நான் அவருடைய கல்யாண மண்டபத்தை கடந்து தான் நான் என் வீட்டுக்கு செல்லுவேன். ஒவ்வொரு நாளும் அவர் சென்னையில் ஓய்வாக இருக்கிற நேரங்களில் அங்கே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடுறாங்க. அவங்களுக்கு நோட்டு புத்தகம், அவர்களுக்கு படிப்புக்கான வசதியெல்லாம் அவர் கொடுக்கிறார். அப்புறம் இன்னும் ஒரு நல்ல பழக்கம் அவர்கிட்ட இருக்கு. ஏதாவது ஒவ்வொரு பண்டிகை காலங்களிலும் ஏதாவது ஒரு கிராமத்தை தேர்வு செய்து அங்கே மக்களை போய் நேரடியாக சந்திக்கிற பழக்கம். மக்களை சந்தித்து மக்களிடமிருந்து வாழ்க்கையை, அந்த முறையை படிக்காத எந்த கலைஞனும் ஜீவிக்க முடியாது, வாழ முடியாது. ஒரு 4 சுவத்துக்குள்ள உட்கார்ந்து கதையை கற்பனை செஞ்சு நடிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு நல்ல பழக்கம், அந்த பண்புக்கு நான் உங்களை தலை வணங்குறேன், உங்களை வாழ்த்துறேன். இன்னொன்னு உன்னிப்பா கவனிக்க ஒரு விஷயம், விஜய் ஆரம்பத்துல இருந்தே நான் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்றதுல பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தார். இந்த ரஜினி சார் சொல்லுவார்ல, நான் அரசியலுக்கு இதோ வரேன் அதோ வரேன் இதோ கிளம்பிட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் நீங்க அரசியலுக்கு வரீங்களா வரமாட்டீங்களா கேட்டா எல்லாம் மேல இருக்கும் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி மேல கை கட்டுறலாம். அந்த சீனே இங்க இல்லை. நான் அரசியலுக்கு வருது உறுதி, ஆனா இப்போ அதுக்கான நேரம் கிடையாது. நான் இந்த அரசியலுக்கு வர்றதுக்கான அந்த கட்டமைப்பை கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ நான் என்னோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிக்கிறது மட்டும்தான். ஸோ இந்த கட்டமைப்பெல்லாம் நல்லா உருவாக்கி ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்ற அந்த ஒரு தாட்ல பார்த்தீங்கன்னா பயங்கர உறுதியா இருந்தாரு. ஸோ அதனாலே தான் பார்த்தீங்கன்னா தன்னோட ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமா மாத்தினாரு. மக்கள் இயக்கமா மாத்தி இந்த மக்களுக்கு அந்த இயக்கத்தின் மூலயமா என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செஞ்சதால மக்கள்கிட்ட ஈஸியா போயிட்டு விஜய் கனெக்ட் ஆகிட்டாரு. Don't you think politics beckons? So which party will you join and when? இப்போதைக்கு என்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்னுடைய கான்சென்ட்ரேஷன் சினிமா தாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் அதுக்கான நேரம் இது கிடையாது. ஸோ என்னை கொண்டாந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இடத்துல உட்கார வச்ச அந்த நேரம் காலம் கொண்டாந்து உட்கார வைக்கும். ஸோ அந்த சமயத்தில் நான் வருவேன். அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கே இன்னும் டைம் இருக்கு. திஸ் இஸ் நாட் த டைம். ஸோ நான் அந்த பேஸை இது விளையாட்டு இல்லை. சும்மா ஏதோ சொல்றாங்க, ஒரு பில்டப் பண்ணி ஏதோ எழுதுறாங்கன்னா உடனே நம்ம வந்துட முடியாது. ஸோ அதுக்கு அந்த பேஸை ஸ்ட்ராங் பண்ணணும். அது நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு ரசிகர் மன்றமாக இருந்தது ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுதான் இப்போ இந்த மக்கள் இயக்கம் என்பது ஒரு அரசியல் கட்சியின் முன்னோட்டமா, அதான் அன்னைக்கு சொன்னது தான் திருப்பி சொல்லணும். இப்போ என்னன்னா, ரசிகர்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி சக்திக்கு மீறி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் பெரிய அளவில் அவங்க பண்றதுக்கு இந்த ரசிகர் மன்றத்தை எல்லாமே ஒரு அரசியல் அமைப்பா மாத்தினா இன்னும் பெரிய அளவில் அவங்களால பண்ண முடியும் அப்படின்ட்டு பல முறை என்கிட்ட இதை சொல்லியிருக்கிறாங்க. நான் அதை அப்படியே சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட் டைம்ல இந்த மாதிரி அது சம்பந்தமா சில ஆலோசனை கூட்டம் நடந்தது என்னமோ உண்மைதான். அது நான் மறுக்கல, இங்கேயே நடந்துச்சு. நான் போன நிறைய மாவட்டங்கள்ல ரசிகர்கள் மட்டும் இல்ல, சில பொதுமக்கள் அவங்களுடைய கருத்து என்ன, இல்லை இவங்க நினைக்கிறதும் அவங்க நினைக்கிறதும் ஒத்து போதா அப்படின்றதுக்காக நிறைய மீட்டிங்லாம் நடந்துச்சு. ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே நான் கேட்டு என் மூளையில ஏத்திக்கிட்டு நான் இப்போ என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். என் வேலை என்ன, படத்துல நடிக்கிறது, அது மட்டும்தான் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் எல்லாமே தொண்டர்களா கன்வெர்ட் ஆகுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தொண்டர்களா ஆல்ரெடி மாறிட்டாங்க.
இன்னொன்னு, இந்த இலங்கையில தமிழர்கள் கொல்லப்படுறதுக்கு எதிராக விஜய் பாத்தீங்கன்னா ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்தாரு. அந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க தன்னோட மக்கள் இயக்கம் சார்பா, தன்னோட ரசிகர் மன்றம் சார்பா அவர் வந்து அந்த உண்ணாவிரதத்தை இருக்க வச்சாரு. அந்த இலங்கை தமிழர்களுக்காக இருந்த அந்த உண்ணாவிரதத்தை முன்னின்று நடத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா பழ நெடுமாறன் ஐயா அவர்களும் தா பாண்டியன் அவர்களும் தான். அப்போது நடிகர் விஜய் தமிழர்கள் கொல்லப்படுவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றார். வர செய்திகள், பார்க்குற ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் என்னுடைய நற்பணி இயக்கத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து, சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ வந்து சொன்னாங்க கிட்டத்தட்ட 37 இடத்துல இப்போ உண்ணாவிரதம் நடந்துகிட்டு இருக்கு. மேலும் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் விஜய் ரசிகர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். இதில் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இந்த போராட்டம் என்பது நான் சொல்லி அறிய வேண்டிய நிலைமையிலே இல்லை. அங்கே உடனடியாக போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நம்முடைய தம்பி விஜய் அவர்கள் தலைமையிலே இங்கே தமிழ்நாடு புறாவும் எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த உணர்வை நான் மனமாற பாராட்டுகிறேன். இத்தகைய எழுச்சியின் மூலம், இத்தகைய ஒற்றுமையின் மூலம்தான் நம்முடைய சகோதர மக்களுக்கு உதவ முடியும். அந்த வீர மறவர்களுக்கு நாம் இங்கிருந்தே வணக்கத்தையும் இறுதி வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள், கலையுலக துறையினர் இவ்வளவு படிப்படியாக தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை வைத்த பிறகும் இலங்கை அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை. புத்தன் பிறந்த இந்திய நாடு, காந்திய வழியில் விடுதலை போராட்டத்தை நடத்திய நாடு, அண்டை நாட்டில் நம்முடைய சொந்த சகோதர உண்ணாவிரத போராட்டம் நடத்தி நீங்களும் இன்றைக்கு வேண்டுகோளை விடுத்திருக்கிறீர்கள். காலையிலிருந்து நீங்கள் எல்லாரும் இந்த உண்ணாவிரதத்தில் கலந்துக்கிட்டு இருக்கிறீங்க. சென்னையில் மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் என்னுடைய நற்பணி இயக்கத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த உண்ணாவிரதத்தில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நினச்சி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ரசிகர்கள் கிடைச்சதை நினச்சி பார்க்கும்போது, இலங்கையில் நடக்கிற இந்த பிரச்சனையை பற்றி நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ கடந்த இந்த 2 மாதமாக வர ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிரச்சனை இல்லாத நாடே இல்லைங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பிரச்சனை, அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. இதெல்லாமே வந்து யுத்தம் அப்படின்ற ஒரு போர் நடந்து முடிஞ்சு ஓரளவுக்கு சால்வ் ஆகி போச்சு. ஆனால் கடந்த 25 வருஷமா சகோதரர் சகோதரிகளாக பழகிட்டு இருந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு யுத்தம் நடந்து அதோடுகளை ஓடி வர்ற அளவுக்கு ஒரு நாட்டில் பிரச்சனைனா அது இலங்கை மட்டும்தான். தமிழர்களும் அவங்களுடைய உணர்வை காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால நிச்சயமா போர் நிறுத்தம் ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையை சுட்டுக் கொண்டாங்க இல்லையா? ஸோ அதை எதிர்த்து நாகை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2011 ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை விஜய் அவர்கள் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி அரசியல் ரீதியான அந்த தாக்கத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா விஜய் வந்து முன்னெடுத்துட்டே வந்தார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்றது 2009 2011 நடந்த கதை. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பொலிட்டிக்கல் ஸ்டான்ஸை கொஞ்சம் கொஞ்சமா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டே தான் வந்தாங்க. அதை பல மேடைகள் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களால தான் நான் வளர்ந்தேன். அதனால என்ன வச்சு நீங்க எல்லாரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அதே மாதிரி விஜய் தன்னோட நேரடியான அந்த அரசியல் என்ட்ரி, அந்த டெஸ்ட் இருக்குல்ல, அந்த டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 2011 ஜெயலலிதா அவர்களுக்கு தன்னோட மக்கள் இயக்கத்தை ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவா 2011 எலெக்ஷன்ல வேலை செய்ய வச்சிருந்தாரு விஜய் அவர்கள். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் தான், ஒரு எலெக்ஷன் வரத்துக்கு, அந்த அரசியல் வரத்துக்கான ஒரு சின்ன டெஸ்ட் தான். அதெல்லாம் விட விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்த ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2020 இந்த நகராட்சி எலெக்ஷன் இருக்குல்ல, இந்த ஊராட்சி நகராட்சி எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா விஜயோட மக்கள் இயக்கம் சார்பா போட்டியிட்ட 129 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது இது விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை தாராளமா கொடுத்திருக்காங்க. கார்த்திக்கு கேட்ட கேள்விதான், விஜய் மக்கள் இயக்கம் இந்த மாதிரி உங்க மாதிரி எந்த முணுமுணுப்பும் இல்ல, எந்த குற்றச்சாட்டும் வைக்கல. ஆளுங்கட்சி மேல எங்களை மிரட்டுறாங்க, பணம் கொடுக்கறாங்க, சாதி விளையாடிச்சு, எந்த முணுமுணுப்பும் இல்ல. அமைதியா வந்து 49 இடங்கள் கடந்த தேர்தல்ல, இப்ப இந்த சலசலப்பும் இல்லாம 52 இடங்கள் ஜெயிக்கிறாங்க. அவங்களுக்கும் நீங்க சொன்ன அதே பிரச்சனைகள் இருந்திருக்கும், பண பிரச்சனை இருந்திருக்கும், சாதி பிரச்சனை இருந்திருக்கும், ஆளுங்கட்சி எதிர்த்து போராட வேண்டிய நிதர்சன உண்மை இருந்திருக்கும். எல்லாத்தையும் மீறி அவங்களால ஜெயிக்க முடியுது.
அவங்க இன்னும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக கூட வரல, களத்துக்கு வரல, கட்சியின் தலைவர் பிரச்சாரத்துக்கு வரல. விஜய் படத்தை காமிச்சு பேனரை காமிச்சு அவங்க நிக்கிறாங்க, வெற்றி பெறுகிறாங்க. ஆனா கமலஹாசனால முடியல. உள்ளாட்சி தேர்தலில் திமுக, அதிமுக என பெரிய கட்சிகள் மல்லுக்கட்ட சப்தமே இல்லாமல் போட்டியிட்டு கிராம அளவில் பஞ்சாயத்து பதவிகளை வென்றது விஜய் மக்கள் இயக்கம். இதில் 2 ஊராட்சி தலைவர்கள், 12 ஊராட்சி துணைத் தலைவர்கள் உட்பட 129 பேர் மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவர்கள் அனைவரையும் பனையூரில் உள்ள அலுவலகத்திற்கு வரவழைத்து வாழ்த்து தெரிவித்தார் நடிகர் விஜய். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மத்திய மாநில அரசுகளிடம் கேட்டு நிறைவேற்றித் தர வேண்டும் என மக்கள் பிரதிநிதிகளிடம் விஜய் வலியுறுத்தியதாக நிர்வாகி புசி ஆனந்த் கூறியிருந்தார். இந்த சூழலில் வெற்றி பெற்றவர்களுடன் விஜய் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியாகியுள்ளது. அடுத்த சில நிமிடங்களிலேயே இந்த புகைப்படம் தமிழகத்தில் பேசுபொருளானது. போட்டியாளர்களை முதன்மைப்படுத்தி விஜய் ஓரத்தில் அமர்ந்திருந்த புகைப்படம் இது. இந்த புகைப்படத்தை பார்த்தவுடனே தோனியுடன் விஜயை ஒப்பிட்டு கருத்து பகிர்ந்தனர் சில ரசிகர்கள். விஜய் இந்த மாதிரி என்னோட ரசிகர்கள் தான் நிக்கிறாங்க, நீங்க வாக்கு செலுத்துங்கன்னு எந்த இடத்துல பிரச்சாரத்துக்கு போவே இல்லை. ஜஸ்ட் விஜயோட அந்த மக்கள் இயக்கம் அந்த ஒரு இயக்கத்தை முன்னிறுத்தியும் A4 சைஸ்ல இருக்க அந்த விஜயோட போட்டோ காமிச்சு மட்டுமே 129 கவுன்சிலர் சீட் சொல்லலாம். 100 கவுன்சிலர் தானேப்பா, அதுன்னு சொச்சமா ஒரு 500-600 ஓட்டு தானே விடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதே கவுன்சிலர் பாத்தீங்கன்னா DMK, ADMK 2 கட்சியும் இருக்கும். அந்த 2 கட்சியும் அடிச்சு காலி பண்ணிட்டு 129 கவுன்சிலர் சீட் அடிக்க முடியுது அப்படின்னா அப்போ ஒரு நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா வரும்ல. இப்போ உதாரணத்துக்கு நீங்க நாம் தமிழர் கட்சியை கூட எடுத்துங்களேன், 15 வருஷமா கட்சி நடத்துறாங்க. அவங்க கிட்ட ஒரு 10 கவுன்சிலர் கூட கிடையாது. கட்சி ஆரம்பிக்காமலே வெறும் விஜய் அப்படின்ற ஒரு நபரோட பேரை வச்சு மட்டுமே 129 கவுன்சிலர் சீட் அடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ விஜய்க்கு இதுவே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கும். அதே மாதிரி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா திடீர் அரசியல் மாதிரி இந்த கமல் சார் மாதிரி திடீர்னு ஒன்றும் அரசியலுக்கு வரல. இந்த கமல் சார் பாத்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் தாங்க முடியாம என்னை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க, அதனால நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சார்ல, இந்த மக்கள் நீதி மையம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் விஜய் ஆரம்பிக்கல. ஆக்சுவலா விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கான இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படின்றது ரொம்ப வருஷமா இருந்துட்டு தான் இருந்து. உதாரணத்துக்கு சுறா படத்துல பாத்தீங்கன்னா இந்த லீடர் அப்படின்னு அந்த டேக்லைன் போட்டதுக்காகவே சுறா படத்துக்கு பிரச்சனை பண்ணாங்க. அதே மாதிரி இந்த காவலன் திரைப்படத்தை நாங்க வெளியிட மாட்டோம் அப்படின்னு விஜய்க்கு DMK சார் இருந்து பயங்கர ப்ரெஷர் கொடுத்தாங்க. அடுத்து இந்த தலைவா திரைப்படத்துல பாத்தீங்கன்னா டைம் டு லீட் அப்படின்ற டேக்லைன் போட்டதுக்காகவே அந்த படத்தை வெளியிடாம ADMK பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சர்க்கார் திரைப்படத்துல வந்து இந்த ADMK-க்கு அகைன்ஸ்டா கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சர்க்கார் திரைப்படத்துக்கும் பிரச்சனை பண்ணாங்க. இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட விஜய் இழுத்து வச்ச சண்டை. இதெல்லாம் தாண்டி ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் இழுத்துட்டு வர அப்படின்னு மெர்சல் திரைப்படத்துல இந்த GSTக்கு எதிராக கருத்து சொல்றதுன்ற மாதிரி இந்த BJPக்கு அகைன்ஸ்டா நிறைய விஷயங்கள் சொன்னதுனால மெர்சல் திரைப்படத்துக்கும் பயங்கர பிரச்சனை பண்ணி கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நடிகருக்கு வரக்கூடிய பிரச்சனையை விஜய் கிட்டத்தட்ட 15 வருஷமா ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிறாப்ல. ஸோ இப்படி ஃபேஸ் பண்ணி சொல்ல போனா விஜய்க்கு இந்த மாதிரியான ப்ரெஷர் கொடுத்து விஜய் வந்துட்டு இவனுங்களே பக்குவப்படுத்திட்டானுங்க. அதாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ண எப்படா ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல. இப்போ அது விஜய்க்கு அந்த பயம் இருக்காது. இவனுங்க ஆல்ரெடி இந்த பிரச்சனைலாம் கொடுத்ததுனாலே இவனுங்களை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலான்ற ஒரு தாட் விஜய்க்கு இருக்கும். இதெல்லாம் விட முக்கியம், விஜய் ஒரு நடிகனை பார்க்க ஒரு கூட்டம் வரதானப்பா செய்யும், இது ஒரு இன்னும் பெரிய விஷயம்லாம் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் மற்ற அரசியல் கட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு கணக்கு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா விஜய் மற்ற நடிகர்கள் மாதிரி கிடையாது. இந்த மற்ற நடிகர்களை பார்த்தீங்கன்னா இந்த கடவுளா பாக்குறது, அவரை வந்துட்டு என்ன சொல்ற ஒரு பெரிய மாஸ் ஹீரோ, அவர் வந்துட்டு பெரிய இடம் அப்படின்னு வச்சு பாக்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. விஜய அந்த இடத்துல இங்க யாரும் வச்சு பார்க்கல. விஜய தான் வீட்டு பிள்ளையா தான் இங்க மக்கள் பார்த்திருக்காங்க. ஒரு நார்மல் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு அண்ணனாகும், ஒரு அப்பா வயசுல இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா தங்க வீட்டு பிள்ளைகளாகும். இந்த அம்மாக்கள்லாம் பாத்தீங்கன்னா அது ஏன் பிள்ளை விஜய் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இன்னும் வயசானவங்க பாத்தீங்கன்னா செல்லம்மா விஜய் பாத்தீங்கன்னா விஜய் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம குடும்பத்துல ஒருத்தன் வரான், அவனுக்கு நாம பண்ணாம யாருப்பா பண்ண போறா. ஸோ இந்த மைண்ட் செட்ல தான் விஜய் இவங்க ஹேண்டில் பண்றதே. ஏன்னா விஜய் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அவங்க கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் பயணிச்சதுனாலேயே நம்ம குடும்பத்துல ஒருத்தன் அப்படின்ற ஒரு இடத்த விஜய் ஆல்ரெடி அடைஞ்சு. ஸோ இப்படி ஒரு பெரும் நம்பிக்கையை தமிழக குடும்பத்துக்கிட்ட இருந்து விஜய் அவர்கள் பெற்றதுக்கு அப்புறம் தான் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையே வந்தது. இந்த நம்பிக்கையும் சரி, அதுக்கப்புறம் இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் அந்த நம்பிக்கையும் சரி, விஜய் இது வரைக்கும் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார்ல இந்த மக்களுக்காக. ஸோ அதெல்லாம் சேர்த்து இந்த அரசியலுக்கான ஒரு பெரும் கட்டமைப்பை பயங்கர ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் இப்போ நம்ம அரசியலுக்கு வந்தா சரியா இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் செட் பண்ணி எல்லாரோட குடும்பத்திலேயே ஒருத்தனா மாறினதுக்கு அப்புறம் தான் விஜய் இந்த அரசியலுக்குள்ளேயே வந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த ரிவர்ஸ் ஃபார்மேட், இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இந்த கொள்கை சொல்லி அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்குள்ள போறது அந்த சீன்லாம் இல்லாம
ஆல்ரெடி வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்துல ஒருத்தனா மாறினதுக்கு அப்புறம் அவங்க வீட்டு இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா போட்டோ ஃப்ரேம்ல விஜயும் ஒருத்தரா வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் இந்த பொலிட்டிக்கலை இந்த அரசியலே ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொன்னு இவங்க வச்ச அந்த முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட் என்ன, நடிகனை பார்க்க கூட்டம் வரும், கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு. நல்லா யோசிச்சு பாருங்க, ஓட்டு போடாதவன் எதுக்கு இந்த விஜயோட கட்சி கொடியும் இந்த விஜயோட துண்டியும் கழுத்துல மாட்டிட்டு வரணும்? அவன் தான் நான் ஓட்டு போடலாம் போட போறது இல்லப்பா, சும்மா விஜய் வரப்பன்னு வேடிக்கை பார்க்க போறவன் விஜயோட அந்த கட்சி கொடியும் துண்டையும் எடுத்துட்டு வர போறதே கிடையாது. எப்படி விஜய் ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கு போகும்போதும் கூட்டமா குடும்பமா போய் விஜய் அந்த பார்த்துட்டு வந்தாங்களோ அதே மாதிரிதான் இப்ப எலெக்ஷனுக்கும் போறாங்க. இந்த எலெக்ஷன்லயும் எப்படி போறான், விஜய் சொல்லிட்டாப்ல அப்படின்றதுக்காகவே அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலா விஜயோட ஒவ்வொரு பிரச்சார மீட்டிங்லும் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு நிமிஷத்துக்குன்னு ஒதுக்கிருப்பாப்ல. காலையில சீக்கிரமா எழுந்து நல்லா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு ஆளா போய் வாக்கு செலுத்துங்கன்னு சொன்ன அந்த ஃபார்மேட் இருக்குல்ல, அதை விஜய் சொன்னதை ஒரு படி மேலே ஏறி நீங்க போட்ட அதே காஸ்டியூம்ல நாங்களும் போறோம்னு காலையில எழுந்து குளிச்சு ரெடியாகி விஜய் மாதிரியே காஸ்டியூம் போட்டுக்கிட்டு எலெக்ஷன் பூத்து போயிருக்கிறான் அப்படின்னா அப்ப நீங்க எந்த அளவுக்கு விஜய் வந்துட்டு பயங்கர அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கீங்கன்றத நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த டிஎம்கே ஏடிஎம்கே ஏன் நான் தமிழர் கூட டிவி விளம்பரம் பண்ணாங்க, பேப்பர் விளம்பரம் பண்ணாங்க. இந்த டிவி விளம்பரமும் பேப்பர் விளம்பரமும் விஜய் கட்சி இந்த டிவிக்கே பார்த்தீங்கன்னா பண்ணவே இல்லை. முழுக்க சோசியல் மீடியா அந்த கேம்பெயின் மட்டும்தான். இந்த சோசியல் மீடியா கேம்பெயின்லயே 60 வயசு ஆளுங்களாம் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டாங்க. ஒரு அரசியல்வாதியோட ஒரு அரசியல் கட்சியோட நோக்கம் என்ன, மக்களுக்கு சேவை செய்யறது. இது ஆல்ரெடி பண்ணிட்டு தானே வரான். ஆக்சுவலா கட்சி ஆரம்பிச்சுதான் இப்போ, பட் இந்த மக்களுக்கான சேவை அப்படின்றது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் செஞ்சுட்டே இருக்கிறதா. அதே மாதிரி மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது அதுக்கு எதிராக பொருள் கொடுத்துட்டே இருக்கிறதா. இன்னொன்னு, ஒரு பொலிட்டிஷியனா ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பொலிட்டிஷியன் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷரை ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிட்டு தானே வரப்பல. ஸோ ஆல்ரெடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் விஜய் இந்த அரசியலே இறங்கி இருக்கிறாப்ல. இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி எதுவுமே தெரியாம தான் இவனுங்க லூசுத்தனமான ஒரு தப்பான ரிப்போர்ட் எடுத்து போய் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு ஆளை வளர்த்து வச்சிருக்கிறானுங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு கால்குலேஷன் பண்ணிருக்கலாம். விஜயோட ரசிகர் மன்றம், விஜய் இத்தனை வருஷமா ரசிகர் மன்றம் ரன் பண்றாரு அப்படின்னா ஒரு மன்றத்துக்கு குறைஞ்சது ஒரு 20 பேர் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 20 பேரும் கண்டிப்பா அதுல வந்துட்டு ஒரு 5 பேர் இல்லைன்னா கூட ஒரு 15 பேர் விஜய்க்கு ஓட்டு போட தான் செய்வான். இன்னொன்னு, இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஒரு ரசிகர் மன்றத்தை ரன் பண்றாங்க அப்படின்னா இன்னொரு எத்தனை ரசிகர் மன்றம் இருக்கும், அந்த ரசிகர் மன்றத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க, அதுல அவங்களோட குடும்பம் அவங்களோட பிள்ளைகள் எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் எப்படி ஓட்டா கன்வெர்ட் ஆவாங்களே அப்படின்ற ஒரு அடிப்படை பேசிக்கான ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி கூட தெரியாம இருந்திருக்கிறானுங்க பைத்தியக்கார பசங்க. விஜய் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே அவர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் போய் சேர்ந்திருந்தாரு அப்படின்றதா நிதர்சனமான ஒரு உண்மை. அது வந்துட்டு அவர் செஞ்ச சேவைகளா இருக்கட்டும், அதே மாதிரி அவருக்கு ஏற்பட்ட அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷரா இருக்கு. இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்துட்டு அவரோட ரசிகர்கள் அந்த ரசிகரோட குடும்பத்துல பார்க்கும்போது சரி எதுக்கு தான் இந்த பிள்ளைக்கு இப்படிலாம் வந்துட்டு என்ன சொல்றது ஒரு தொல்லை கொடுக்குறாங்களோ, ஏன் தான் இப்படி பண்றாங்களோ அப்படின்ற அந்த மனநிலையே, இது எல்லாம் அரசியலுக்கு வந்தா நான் கண்டிப்பா விஜய் தான் ஓட்டு போடும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டை இந்த அரசியல்வாதிலாம் சேர்ந்துதான் விஜய் பக்கம் மக்களை திருப்பினதுக்கான ஒரு மிக முக்கிய காரணம். இன்னொன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கங்க. இப்போ கடைசி ஒரு 6 மாசம் பார்த்தீங்கன்னா இந்த விஜய் சொல்றது எதிர்கட்சினா டிஎம்கே அந்த சன் நெட்வொர்க் குழுமத்துல பார்த்தீங்கன்னா அந்த விஜயோட எந்த ஒரு திரைப்படமும் சரி, விஜய் திரைப்படத்தோட அந்த கிளிப்ஸும் சரி, விஜயோட சாங் சரி, கடந்த 6 மாசமா சன் டிவிலையோ இல்லைன்னா வந்துட்டு என்ன சொல்றது இந்த ஆதித்யாலையோ இல்லை இந்த சன் மியூசிக்லயோ எதுவுமே போடவே இல்லை. ஆனா எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா விஜயோட சாங்ஸ், விஜயோட கிளிப்பிங்ஸ், ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை விஜயோட படம் போட்டாலும் ஆச்சரியப்படுத்த ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக அதெல்லாம் போடுவாங்க. இப்போ ஒரு சன் டிவி, அதாவது விஜயோட எதிரின்னு சொல்ற டிஎம்கேவாலேயே அவங்களோட தொழிலுக்கு விஜயை அவங்க பயன்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா விஜய் இஸ் த பிக்கஸ்ட் டிஆர்பி ஃபார் சன் நெட்வொர்க். ஸோ விஜயோட அந்த டிஆர்பி அவங்க யூஸ் பண்ணிக்கணும் பார்க்கறனால தான் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாளே விஜயோட திரைப்படங்களும் விஜயோட அந்த கிளிப்பிங்ஸும் விஜயோட சாங்ஸும் போடுறாங்க. ஸோ அந்த விஜய்க்கான வேல்யூ, விஜயோட திரைப்படத்தையும் விஜயோட பாடல்களையும் டிவியில் போட்டால் தான் டிஆர்பி கிடைக்குதுன்ற நிலைமையில இந்த சன் நெட்வொர்க் இருக்கும்போது ஏன் அவங்கள்ட்ட சொல்லலாம்ல, எங்க கட்சிக்கு எதிராக இருக்க விஜயோட அந்த படத்தையும் பாட்டையும் காமெடியும் போட்டு எங்க டிவியோட அந்த டிஆர்பி எத்தனை ஒரு மயிர் அவசியம் கடன் சொல்லலாம்ல. ஆனால் சொல்ல முடியாது. ஏன்னா விஜயோட அந்த மார்க்கெட்டிங் அந்த டிஆர்பின்ற லெவல் அப்படி. இப்போ டெலிகாஸ்ட் பண்ற அந்த சன் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த 6 மாசமும் ஏன் டெலிகாஸ்ட் பண்ணலை அப்படின்னா விஜயோட அந்த ஒரு ஃபேஸ் வந்துட்டு மக்கள்கிட்ட போய் ரிஜிஸ்டர் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால தான். ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விஜய் எல்லாரோட வீட்லையும் டிவி வழியாவே கூட எல்லாரோட வீட்லையும் போய் சேர்ந்ததுனால இப்ப விஜய் அவங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்கிறாரு. ஸோ இவ்வளவு விஷயம் இருக்கு. இதை எதையுமே இந்த பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணவே இல்லை. சும்மா இந்த மேலோட்டமா மேம்போக்கா பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை எப்படி அரசியலுக்கு வரலாம், நடிகை தானே நீ கூட்டம் வரும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு மேம்போக்கா பேசணும் தவிர ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியில இவ்வளோ விஷயம் இருக்குன்னா இதை எப்படி உடைக்கிறது, ஸோ விஜய் கிட்ட இருந்து இந்த மக்களோட அந்த வாக்குகளை எப்படி பிரிக்கிறதுன்னு அந்த கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு போவே இல்லை.
மேலோட்டமா இருந்துகிட்டு டிஎம்கேக்கு சொம்படிக்கிறான் அப்படின்ற பேர்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அவெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான ஒரு ரிப்போர்ட்டை தான் டிஎம்கே கொடுத்துருக்காங்க, மற்ற கட்சி கொடுத்துருக்காங்க தவிர. ஸோ இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி எதுவுமே தெரியாம தப்பு கணக்கு போட்டனால தான் இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சு 4 நாளுக்கு ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த என்ன சொல்றது, இந்த திமுக சொம்புகளும் சரி, அதுக்கப்புறம் இந்த என்ன விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க, அவனுங்களாம் வந்துட்டு டிவி முன்னாடி வந்து இப்போ உட்காந்து புலம்பிட்டுறதுக்கான மிக முக்கிய காரணம். ஆக்சுவலா இந்த எலெக்ஷன்ல விஜய் ஜெயிக்கிறாப்லையோ தோக்குறாப்லையோ அது செகண்டரி. ஆனா ஒருத்தன் வர்றன்னு சொன்னா வந்து இத்தனை வருஷமா இருக்கிற அந்த பரம்பரை அரசியல் கட்சிகளையே கதிகலங்க வச்சு இப்ப வரையும் புலம்ப வச்சுட்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு ரெக்கார்ட் இன்னும் 50 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் நடந்தாலும் இது வந்துட்டு ஸ்ட்ராங்கா நிற்கும். இன்னொன்னு, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு நடிகனை லேசா நம்ம எடை போட்டுற கூடாது, நமக்கு வந்துட்டு நம்ம பேசி ஆட்டி பார்க்குற அளவுக்கான ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு ஒரு நடிகனால உருவாக்க முடியும் அப்படின்னு விஜய் அவங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் தான் இந்த எலெக்ஷன்ல விஜயோட அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. அப்புறம் இன்னொன்று இந்த இடத்துல முக்கியமா சொல்லி ஆகணும், ஆக்சுவலா விஜய் பத்தி இந்த அலசி ஆராயாம ரொம்ப லேசா அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுனாலதான் இந்த ஒரு இம்பாக்ட் வந்துட்டு இந்த எலெக்ஷன்ல இருந்தது. ஸோ அது வந்துட்டு ஒரு ஆளுங்கட்சியோட ஒரு மிகப்பெரிய தவறு, முக்கியமா இந்த அரசியல் விமர்சனங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு. ஆமா நான் மட்டும் சரியா எடை போடாம நம்ம தப்பு கணக்கு போட்டுட்டோம் அப்படின்னு அவங்க முதல்ல அதை ஏத்துக்கணும். ரெண்டாவது, எந்த ஒரு புது கட்சியும் பாத்தீங்கன்னா அரசியல்ல வந்த உடனே யாரும் சிஎம்னு ஆக போறதே கிடையாது. விஜயும் இந்த எலெக்ஷன்ல சிஎம் ஆக போறதுன்றது கிடையாது, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஒரு கட்சிக்கு பாத்தீங்கன்னா அது ஜஸ்ட் ட்ரையல் தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அட்டன் பண்ணி இதுல நம்மளோட பெர்சன்டேஜ் எவ்வளவா இருக்கு, நம்ம எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணிருக்கோன்றதை கால்குலேட் பண்ணி அடுத்த எலெக்ஷன்ல என்ன பண்ணா நம்ம ஆட்சியை பிடிக்கலாம், இல்லை என்ன பண்ண ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் புது கட்சிகளுக்கு இந்த அரசியல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இது எல்லாம் தெரிஞ்ச இந்த நக்கீரன் கோபால்ல இருந்து நிறைய அரசியல் விமர்சகர்கள் பார்த்தீங்கன்னா, ஐயோ விஜய் வந்துட்டு சிஎம் ஆயிடுவாருன்னு கனவுல கோட்டையில மிதந்துட்டு இருக்கிற அந்த இளைஞர்கள்லாம் நாளைக்கு இதெல்லாம் அப்படியே தவிடு பொடி, ஆனா அவங்க வந்துட்டு என்ன ஆக போறாங்களோ அவங்க நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குன்னு. எதுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம்? எலெக்ஷன் அட்டன் பண்ற எந்த ஒரு கட்சியும் சிஎம் ஆக மாட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இன்னொன்னு, நீங்க வந்துட்டு இவ்வளோ அக்கறைப்பட வேண்டிய அந்த சீனே இல்லை. ஏன்னா இப்ப ஆக்சுவலா இந்த டிஎம்கே எடுத்துங்களேன், திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை 1949 தான் அண்ணாதுரை அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 7 வருஷம் கழிச்சு தான், அதாவது 1957 தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை நீங்க அட்டன் பண்றீங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, விஜய் கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷன் அட்டன் பண்றாப்ல. நீங்க 1949 கட்சி ஆரம்பிச்சு அடுத்த எலெக்ஷன் வரும்போது நீங்க அந்த எலெக்ஷன் அட்டன் பண்ணவே இல்லை. 7 வருஷம் கழிச்சு தான் நீங்க அடுத்த எலெக்ஷன் அட்டன் பண்றீங்க. அந்த எலெக்ஷன் கூட பாத்தீங்க அப்படின்னா 15 சீட்டு தான், 15 சட்டமன்றமும் 2 நாடாளுமன்ற சீட்டு தான் நீங்க ஜெயிச்சிங்க. இப்ப என்ன, நீங்க கட்சி ஆரம்பிச்சு 7 வருஷத்துக்கு அப்புறம் அட்டன் பண்ண எலெக்ஷன்ல நீங்க சிஎம் ஆகலன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண செத்தா போயிட்டீங்க? இல்ல அந்த எலெக்ஷன்ல ஓகே நம்ம இப்போ இவ்வளவு ஜெயிச்சிருக்கோமா, அடுத்து நம்ம எப்படி ஆட்சியை பிடிக்கலான்றதுக்காக காத்திருந்து அடுத்த நகர்வு நகர்த்தி அடுத்ததான் நீங்க சிஎம் ஆனீங்க. எலெக்ஷன்லயே நம்ம எலெக்ஷன் அட்டன் பண்ண உடனே நம்ம இங்க எல்லாரும் சிஎம் ஆகிற மாதிரி இல்ல, இந்த டிஎம்கேவே எலெக்ஷன்லயே அட்டன் பண்ணி சிஎம் ஆன மாதிரி வந்துட்டு ஓவரம் கூவிட்டு இருக்கிறீங்க. ரெண்டாவது, எம்ஜிஆர் அவர்கள் அந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவர் சாகர வரையும் டிஎம்கேவால ஆட்சி அமைக்கவே முடியல. கலைஞர்களே ஓப்பனா வந்துட்டு என்னோட நண்பரான எம்ஜி ராமச்சந்திரன் பார்த்தீங்கன்னா இப்போ மருத்துவமனையில் இருக்கிறாரு, நீங்க ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வைங்க, அவர் முதல்ல நான் அவுட் ஆட்சி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னதுதான் கலைஞர் அவர்கள். ஸோ எம்ஜிஆர்ன்ற ஒரு நபர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவர் சாகர வரைக்கும் உங்களால ஆட்சி கட்டிலே வர முடியல. இப்போ தொடர்ந்து நீங்க அந்த எலெக்ஷன்ல தோத்தீங்களா, இப்போ நீங்க செத்தா போயிட்டீங்க, ஐயோ தொடர்ந்து நம்ம எலெக்ஷன்ல தோத்துட்டே வருமே, பேசாம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒன்றும் சாவல. அப்பவும் பொறுமையா இருந்து அந்த கட்சி இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தி அடுத்த எலெக்ஷன் எப்படி ஜெயிக்கலான்ற ஒரு வேலை தானே பாத்தீங்க. ஆடா அவ்வளோ ஏன் இப்போ இந்த 2011 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 2011 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே ஜெயிச்சாங்க. அதுல இருந்து 10 வருஷம் உங்களால ஆட்சியை பிடிக்க முடியல. 2011 ஜெயிச்சவங்க 2016 ஜெயிச்சு 2021 தான் நீங்க ஜெயிச்சிங்க. ஸோ அந்த 10 வருஷம் டிஎம்கே ஆட்சியில இல்லை. இப்போ நீங்க செத்தா போயிட்டீங்க, 2011 தோத்துருவோம், 2016 தோத்துருவோம், ஐயோ மானம் போச்சு மரியாதை போச்சு நம்ம உடனே செத்துறோம்னு சொல்லி டிஎம்கே காரணம் செத்தா போயிட்டீங்க. இல்ல தோத்ததுக்கு அப்புறம் ஓகே ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, 10 வருஷம் நம்ம ஆட்சி இல்லைன்னா கூட நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, நாம என்னெல்லாம் பண்ணா ஜெயிக்கலான்னு ஒரு அந்த ஸ்டாட்டிக்ஸ் கணக்கை போட்டு எப்படி ஜெயிக்கலான்ற ஒரு இதை தானே பாத்தீங்க. ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடுற அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட தான் ரன்னிங் ரேஸ்ல ஓடுற அத்தனை பேரும் ஓடுவாங்க. அதே மாதிரி தான் புள்ள ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த ரன்னிங் ரேஸ்ல ஓடுற அத்தனை பிள்ளைங்களோட அம்மாக்களும் அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா தான் புள்ள தான் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இந்த ரன்னிங் ரேஸ்ல தோத்துட்டாங்க அப்படின்னா சரி ஓகே நீ நல்லா முயற்சி பண்ண தோத்துட்ட, அடுத்த ரேஸ்ல பாத்துக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி தயாராட்டி வான்னு சொல்லிதான் அந்த பையனும் அந்த பையனோட குடும்பம் போயிட்டு தயாராகணும். தவிர ஐயோ ரன்னிங் ரேஸ் தோத்துட்டியா அப்ப நீ செத்து போயிரு அப்படின்னு சொல்லி அந்த பையனும் சாக போறது கிடையாது, என் புள்ள ரன்னிங் ரேஸ் தோத்துச்சுன்னு சொல்லி அந்த குடும்பமும் சாக போறது கிடையாது.
தோத்துட்டாங்க அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அடுத்து ரெடி ஆகிட்டு தான் போனோம். இவ்வளோ ஏங்க கடந்த 15 ஆண்டு காலமாக நாம் தமிழர் ஒரு கட்சி ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்காம இவங்க வந்து உயிர் வாழலையா? அந்த கட்சியை உயிர் வாழும்போது உங்களுக்கு எதுக்கு டிவி மேல அவ்வளோ அக்கறை? கிரவுண்ட் ரியாலிட்டியை சரியா ஆயாம தப்பா ப்ரெடிக்ட் பண்ணதே உங்களோட கேனத்தனம். அந்த வந்துட்டு ஐயோ நம்ம தப்பா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற தாட்டு கொஞ்சம் கூட இல்லாம பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க. சிம்பிளா சொல்லவா, இந்த எலெக்ஷன்ல விஜய் சிஎம்லாம் ஆக மாட்டாரு. ஆனா விஜய் அவர் நிக்கிற அந்த கட்சி தொகுதிகள்லாம் இருக்குல்ல, அங்க வந்து டெபாசிட் வாங்கினாலே அது உங்களுக்கு அசிங்கம் தான். நீங்க தப்பா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, என்ன நடக்குது, மக்கள் வந்து என்ன மனநிலை இருக்கிறாங்கன்ற அந்த அறிவே இல்லாம தப்பான ரிப்போர்ட் எடுத்து நீங்க தப்பா ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கிற. அவன் நிக்கிற அத்தனை தொகுதியில கிட்டத்தட்ட 234 தொகுதியில 10 தொகுதியில டெபாசிட் வாங்கினா கூட அது உங்களுக்கு தான் அசிங்கம். அப்போ நாம என்ன தப்பு பண்ணிருக்கோம், நாம என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம், நாம ஏன் இப்படி ஒரு மோசமான ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணோன்னு அதை போய் யோசிங்க. ஏன்னா லூசுத்தனமா பேசிட்டு இருக்கிறீங்க. We are not sentimental idiots, sir. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் மேலேயும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகிற வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறாது.